இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியா ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலா எல்லா காமெடி ஆர்டிஸ்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷனல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டரா பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஸ்கிரீன்ல வந்து இவங்களை நம்ம சிரிச்சு பார்த்துட்டோம், ஒரு காமெடியா பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்க தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா, யாருமே மூஞ்சி சுளிக்காம ரொம்ப அழகா வேலை வாங்குவாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு, திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாம அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசுல அடிக்கடி மலையில இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமா 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதுல வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா நான் வெரி பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட, எஸ்ஆர் பிரபார், நம்ம சுந்தரப்படி இயக்குனர், அப்புறம் ரெலின் கூட. ஸோ வெரி பிகினிங் தெரியும். அவனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. சில இடங்களுக்கு போனால் சில பேர் ஞாபகம் வரும், அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் அடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்க, தங்கராஜன் ஒரு வண்டி, அதை பார்த்து இவன் தான் எனக்கு வருது, ராஜ்மோகன் தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கராஜன் ஒரு அந்த இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றுறது, சீட்டிங், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமான்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வேண்டெல்லாம் தப்பான வேணும் தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இருந்தால கலெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது, ரொம்ப எளிமையா. இப்போ ஒரு எப்படி சொல்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரண ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப எளிய கலைஞனா எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா பழகி ரொம்ப அருமையா வேலை வாங்கி, இல்லைன்னா எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரே இருக்காது, சொல்றதான் வாயில சரின்னு சொல்லிட்டு அதை நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேற குறைச்சின்னு சொல்லி வேற டாலாக் சொல்லுவான், டே என்னடா மாத்திக்கிட்டே கேட தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்னே அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப உள்ள இருந்து சொன்ன மாதிரி, இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதயமா அந்த இந்த ஸ்கிரிப்டோடயே இருந்தனால அது அவனுக்கு டப்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பா வந்து ஒரு தமிழ் சினிமால ஒரு யதார்த்த பிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள்ல கண்டிப்பா கமிஷன் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். பூரா தம்பி அந்த மாதிரிலாம் நல்ல படங்களை கூட ஒரு இயக்குனர் வருவாப்புல. இந்த படத்துக்கு இறங்கி வந்து டேட் கொடுத்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளரையும் அறிமுகம் செய்த பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுவாக அந்த மேடைகளில் வந்து ஓரளவுக்கு பிரபலமானவங்க, ஃபேஸ் தெரிஞ்சவங்களே உட்கார வச்சிருவோம் எப்பயுமே. அதுக்கு ரொம்ப அந்த மாதிரி இந்த தம்பி ஆட்டோ ரமேஷா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 மேலே வா. இவெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த நடிப்புக்காகவே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே வாய்ப்பு தேடுவான். ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ யாருக்கும் ஓட்டிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு சரியான இடம் கிடைக்காம அழிஞ்சிட்டே இருக்கா. கண்டிப்பாக அடுத்த விரைவிலும் இவனும் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணுவான். இந்த பற்றி ஒரு நல்ல கேரக்டர். அந்த பாப்பா வாங்கம்மா, வாங்க சுசி சொன்ன மாதிரி தெரில எனக்கு, வாங்க மேலே வாங்க. ஏன்னா இவங்க அடுத்து பிரபலமாகக்கூடிய இவங்க, கண்டிப்பாக இவங்களையும் இது பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான தம்பி திருமங்கலம் காளிஸ், இங்கே இருக்க தம்பி காளீஸ்வரன், இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமான தம்பி. என்னுடைய உதவியாளராக பண்ண ஒரு படத்தில் வா. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். ஏன்னா இப்போ
லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படின்னா நல்லா அந்த நம்ம பத்திரிகையாளருக்கே தெரியும், ரொம்ப லைவான படங்கள், யதார்த்தமான படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. இந்த கண்டென்ட் வந்து இது வரைக்கும் நம்ம உண்மையிலேயே ஸ்க்ரீனில் பார்க்காத கண்டென்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத அது ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா. கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. ஐயா பேசலன்னா அப்புறம் ஐயா ரொம்ப தப்பா. இம்மான் ஐயா ரொம்ப நீண்ட காலமான ஒரு நட்பு. எப்போ டக்கு நடத்துவாரு, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவர் இசையை சொல்ல வேண்டாம். கண்டிப்பா இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய பலமா இருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது, கதை இருக்கு போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா இன்னும் 2 நாள்ல போகுது அப்படின்னு சொன்னாரு. கதையா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு ஒரு தயக்கம் என்னன்னா, அவர் சொன்னதே வந்து இந்த படம் யார் நடிக்க போறாங்க, நான் மாமியாரா பண்ணணும் அப்படின்னு சொன்னதுதான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜ் ஆகுமே, இது வந்து எப்பவுமே இப்ப நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலா இருந்தாலும் இப்ப வட்டார வழி, இப்ப சென்னைன்னா சாதாரணமா சென்னையில பேசுற மாதிரியும் ஒரு இலைட் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து இல்ல இது வந்து பேசுற வழக்கு வேற மாதிரி இருக்கும், தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆகணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னதே ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு நடுத்தர வயது குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உங்களை லுக்கா நான் கொண்டு வருவேன், நீங்க அந்த நடிப்பதற்கான மெனக்கடல் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துட்டு வருவேன்னு ரொம்ப கான்பிடென்டா சொன்னாரு. நான் என்னோட லுக் மட்டும் இல்லாம அந்த என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமா தான் என்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்ன உடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யோகி பாபு அண்ணா பத்தி சொல்லணும்னா இது 3வது படம். அவர் என்னோட ஆரம்ப காலகட்டம் இந்த 7-8 வருஷமா அவர் எனக்கு தெரியும். நான் 20 செகண்ட் 30 செகண்டுக்கான சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்போதுல இருந்து எனக்கு தெரியும். அப்போதுல இருந்து அவர் என்னோட ஒரு பெரிய என்கரேஜ். ஐ மீன் அவரை மாதிரி என்ன இந்த துறையில என்கரேஜ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நல்லா பண்ணணுமா, நீயே இன்னும் சின்ன ரோல் பண்ற, நல்லா பண்ணணும், எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னைக்கும் நான் அதுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னா. அண்ட் எந்த படங்கள் அவரால் சொல்ல முடியும் இப்ப சொல்லுவார், நான் இந்த படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்றேன், நீ வந்து பண்ணுன்னு கூட எப்பவுமே எனக்கு அவர் சொல்லுவாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இன்னைக்கு அவருடைய த்ரூ அவுட் நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எனக்கும் மதன் சாருக்கு தான் ரொம்ப காம்பினேஷனு. அவரோட அக்காவா பண்ணிருக்கேன் நான். எல்லா ஒரு படங்களையும் வந்து இப்போ ஒரு காதலன் காதலி, அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் ஹிட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியா என்னால ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது சார். அவர் சொன்ன மாதிரி என்ன நிறைய இடங்கள்ல இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேசினா உங்களோட அந்த ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன நிறைய இடங்கள்ல நீங்க கரெக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க அந்த கரெக்ஷன் பண்றத இன்னைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப நாளா காளி வெங்கட் அவங்களோட நடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிக்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து இமான் சாரை பார்த்து வளர்ந்து இதுல இவங்களோட பாட்டு, அதுல என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அனாமிகா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன்.